பேராற்றலாய் அமர்ந்திருக்கின்ற சித்த பெருமகனாம் ஆசானை, பேராசானை, பெருங்கருணை வடிவத்தை, பெருஞ்சபை கொடுத்தவனை, பேராட்சி புரிபவனை வடிவத்தை, அகத்தியமே வருக, ஜெகத்தியமே வருக வருக என ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய அகதீஷாய ஜெகதீஷாய அகதீஷாய நமோ நமக, ஓம் அகதீஷாய நமக. இன்புற்று வாழ்க, இன்புற்று வாழ்க, இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். அகதீஷாய நமக. நற்சபை பொற்சபை பொன்னம்பல ஞான சபை அமர்ந்தவனின் திருப்படி பணிந்து, திருத்தால் பணிந்து 18 பெருமக்களுடனே நவகோடி பேராற்றல்களே ஒழிந்து இணைந்து வந்து நற்சுவடியிலே பொற்சுவடியிலே பொன்னம்பல மகாசுவடியிலே அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற அற்புத பெருமகனே நல்லாசி அருள்க, நற்கருணை வழங்க. திருவடி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்குகிறோம். அகதீஷாய நமக, அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக. உயர் வளர் எழில் நிலை ததும்பும் பிரபஞ்ச மகாசபையில் மூர்த்திகளிலே கீர்த்தி கீர்த்தி கொண்டவனாய் தீராத செயல்பாடுகளை எல்லாம், தீராத வினை செயல்பாடுகளை எல்லாம் தன் நல்வினையால் சீரோடு தீர்த்து வைக்கும் அற்புத நல்மூர்த்தி வந்து கூறிய அற்புதமான கீர்த்தி பெற்ற ஆசிக்கு பின்பாக அகத்தியன் யாம் வந்து அமர்ந்துள்ளோம். சித்தனே அகதீஷாய நமக. கீர்த்தனை பாடும் நிலைதனை பெற்றவன் அருள் மகா இறை நந்தி அமர்ந்த சபையில், இறைமங்கள நந்தி அமர்ந்த சபையில் நந்தியோடு இவன் அமர்ந்திருக்க, இவன் என்றால் எம் சிவன் அமர்ந்திருக்க, அந்நந்தியின் இடைதனிலே ஆற்றலாய் அந்நந்தியின் இடைதனிலே அமர்ந்திருந்து அருளாற்றலோடு திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜை தனிலே ஆசி அனுக்கிரக நிகழ்வுதனை வழங்கிய அற்புதமான மகாவிஷ்ணு சமேதராக வந்தமர்ந்த லக்ஷ்மி கடாட்ச நிலைக்கு அகத்தியன் யாம். அந்நிலையிலிருந்து ஆசி அனுக்கிரகத்தை சிவசபை ஆசான் உள்ளிட்ட சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் யாம் வழங்கி சச்சங்க நிகழ்வு அகத்தியனாய் வந்து அமர்ந்திருக்கின்றோம். சித்தனே ஆழகால விஷம் உண்ட நீலகண்ட நாயகன் அமர்ந்து அருளாற்றலோடு அனுக்கிரகம் வழங்கும் இச்சபைதேனிலே இன்றொரு நாள் விஸ்வசிவ சபையாக மாறி அமர்ந்து ஏகாதசி ஏகபோக நாயகனின் ஆற்றல்தனை பிறவந்து விளைந்து அமர்ந்திருக்கின்ற சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் யாம் நல் ஆசிகள் பகிர்ந்து அற்புதமாய் இறைமகா சூட்சம நூல் எங்கிருந்து வருகின்றது, எவர் கொண்டு வருகின்றார்கள், எவர் வந்து திறந்து அதிலிருந்து ஆற்றலை எடுத்து தாரை வார்க்கின்றார்கள் என்ற அத்தகைய சூட்சமத்தை அகத்தியன் முன்பாக அகத்தியனின் உள் சூட்சம அனுமதியோடு உரைத்த பரந்தாமனின் திருவடி வணங்கி அகத்தியன் யாம் கண் திறந்து அகம் உள்ளிருந்து புறம் திறந்து அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம். அவரவர்கள் தன் நிலைப்பாடுகளை ஞான நிலைப்பாடுகளையும் அவரவர்களுக்குரிய நிலைப்பாடுகளையும் உரைத்து சச்சங்கம நிகழ்வுகளிலே இறையோடு ஒன்றாக கலந்து அமர்ந்திருக்க அகத்தியன் யாம் புறம் திறந்து அமர்கின்றோம். சித்தனே அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக. அகதீஷாய நமக. இன்றைய மகா சச்சங்க நிகழ்விலே அகத்திய பெருமானிடமிருந்து முன்வைக்கக்கூடிய அத்தகைய வினாவானது வரலட்சுமி நோன்பு எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், அது என்ன நிலைகளான நெய்வேத்திய நிலைகள் படையலாக வைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத இங்கே இகலோகத்தில் எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க முன்னோர்கள் வழிபட்ட முறையில் வழிபட்டு வராங்க. இருந்தாலும் அகத்திய பெருமான் திருவாயிலே இருந்து அன்னை மகாலட்சுமியும் அமர்ந்திருக்க, அற்புதமான நாராயண பெருமானும் அருகில் அமர்ந்திருக்க, அவங்களோட ஆசியாகவும் அகத்திய பெருமான் திருவாயிலே இருந்து எப்படி மகாலட்சுமி வரலட்சுமி நோன்பு எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்கின்ற அற்புதமான அத்தகைய நிலைதனை உலகோர்க்கு தங்கள் திருவாயிலே இருந்து மொழிய திருப்படி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கி அமர்ந்திருக்கிறோம். அகத்தியமே ஜெயம். தன் பூர்வ ஜென்ம நிலைப்பாட்டு இணை இறை தொடர்பால்
புனர்ஜென்ம நிலைதனில் இகலோக புனர்ஜென்ம நிலைதனில் இறை நிலைதனை பெற்று தன் தவசீல நிலையால் தன் சிவப்பயண நிலைகளால் இறை நிலைதனை பெற்று இறை நிலை அத்தகைய நிலையிலிருந்து தன் நாடி வருவோர்களுக்கு தான் பெற்ற தன் சபை பெற்ற ஆதி கைலாய இறை நாடியிலிருந்து அவர்களுக்கு அருள் நிலைதனை பறைசாற்றும் அற்புதமான என் போன்ற சீடர்களை உள் வைத்திருக்கும் என் போன்ற சித்தன் உள்ளிட்ட எம் சீடர்களை எல்லாம் தன் அகத்தினுள் வைத்திருக்கும் சிவசபை ஆசானுக்கு அகத்தியன் யாம் நல் ஆசி வழங்கி அகதீஷாய நமக. அருள் நிறை இறை கடாட்சம் மிளிரும் இச்சபைதனில் அமர்ந்திருக்கும் பரிவார ஆற்றல்கள் அனைவரும் வைத்திருக்கும் நல்ல ஆயுத நிலைகளையெல்லாம் தன் நாவிற்குள் அத்துணை ஆயுதங்களையும் உள்ளடக்கி ஓர் ஆயுதமாய் தன் நாவினை திருத்தி சீடர்களோடு சித்தர்களோடு உரையாடுகின்ற பொழுது அந்நாவிலிருந்து வருகின்ற அருள்மொழி வினையான அத்தகைய வினா வார்த்தைகள் அருள்வினையான அத்தகைய வினா வார்த்தைகளை ஒவ்வொருவருக்கும் அதனை கற்றுக் கொடுத்து இவ்வினாக்களின் மூலமாக வருகின்ற ஆசிகளின் மூலம் அவரவர்களுக்குள் உள்ளிருக்கும் வினைநிலைகளும் வேறறுக்கப்படுகின்றன என்ற சூட்சமத்தினையும் உணர்த்து வினா தொடுத்த சீடனே அகத்தியன் யாம் நல்ல ஆசி வழங்கி உணர்த்துகின்றோம் உரைக்கின்றோம். லக்ஷ்மி என்பது அது ஒரு லக்ஷ்மியே, அது மகாலட்சுமி. அதிலிருந்து அவரவர்களுக்குரிய நிலைப்பாட்டிற்கு தகுந்தவாறு அத்தகைய புண்ணிய நாட்களுக்கு ஏற்றவாறு அத்தகைய லட்சுமிகள் தன்னுடைய நாமங்களை பிரித்து வைத்து அவரவர்களுக்குரிய அத்தகைய நாமங்களை பிரித்து வைத்து அனுக்கிரக அருள் கடாட்சம் வருடம் தோறும் அவர்கள் இறை நிலையிலே கலந்திருக்க வேண்டும், இறை நிலையோடு பயணப்பட வேண்டும் என்கின்ற நிலைக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாற்பொழுதும் இறை நிலை கலந்த அத்தகைய நாட்களாக வடிவமைத்திருக்கின்றார்கள் அத்தகைய சான்றோர் ஆன்றோர்கள் இறைநிலை கொண்ட சித்தர் என்று யாம் அகத்தியன் சுட்டிக்காட்டி ஒவ்வொரு நாளும் நல் நாட்களே தன் மானிடனாக பிறந்திட்ட ஒவ்வொருவனும் தான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் இறை அடியோடு இணையடியாய் எடுத்து வைக்கின்ற பொழுது அத்துணை அடி உள்ளும் இறை அமர்ந்து அருள்பாலிக்கின்றார் என்றும் அவரவர்களுக்குரிய தன் சுய வேலைகளை தன் சொந்த இகலோக வேலைகளை அவர்கள் ஆற்றுவதற்குரிய நாட்களாக மற்ற நாட்களை பிரித்து வைத்து கொண்டு பல்வேறு நாட்களை இறை நாட்களாக சான்றோர்கள் அதனையும் பிரித்து வைத்திருக்கின்றார்கள் என்றும் யாம் அகத்தியன் சுட்டிக்காட்டி என்கின்ற அற்புதமான அத்தகைய நாள் இறை மங்கள நிலையோடு வளம் வரும் பெண்மைதனை தனக்குள் சுமந்து இறை நிலை கொண்ட பெண்மைதனை தமக்குள் சுமந்து நீராடி மஞ்சள் பூசி அற்புதமாய் தன் நெற்றி நிறைய திருநீறு இட்டு மஞ்சள் குங்குமம் இட்டு ஆற்றலாக அத்தகைய நோன்பினை கொண்டாடுகின்ற ஒவ்வொரு ஆற்றல் இறை தன்மை கொண்ட பெண்மையோடு வளம் வரும் யாவருக்கும் அகத்தியன் யாம் நல் ஆசி வழங்கி இதுவே இகலோக நிலைதனில் இறையை வணங்குகின்ற ஓர் நிலையாகும். உண்மை இறை நிலையை உள்ளுக்குள் அசுத்தமில்லா அத்தகைய நினைவுகளோடு இறை நினைவு என்பது ஒரு வார்த்தை. ஆனால் இறை நினைவு என்னும் நிலைக்குள் சென்று ஆராய்கின்ற பொழுது அது பிரம்மாண்ட நிலையாகும். அத்தகைய பிரம்மாண்டத்திற்குள் அடங்கி இருப்பது அண்ட பிரம்மாண்ட பரிவார ஆற்றல்கள் மட்டுமே அமர்ந்திருக்க வேண்டும் அன்றைய பொழுது என்று அகத்தியன் யாம் உரைத்து நமக்கு இகலோக நிலையில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை எல்லாம் களைந்தெறிந்து தான் நீராடுகின்ற போது அத்துணை நிலைகளையும் களைந்தெறிந்து அதிலிருந்து படிப்படியாக தன் உருவத்தினை இறைநிலைக்கு மாற்றி யாம் உரைத்தது போல அத்துணை நிலைகளையும் சாற்றி வந்து அந்நோன்பினை வணங்குகின்ற பொழுது கொண்டாடுகின்ற பொழுது அவர்களோடு வந்து அமர்ந்திருப்பவள் வந்த வரலட்சுமி என்று யாம் அற்புதமான நிலைதனை சுட்டிக்காட்டி அவ்வாறு இல்லமதில் ஒவ்வொருவர் இல்லமதிலும் ஒவ்வொரு ஆலயங்களிலும் இறை சற்சங்கம நிகழ்வுகள் நடக்கின்ற சூழல்களிலும் வந்து அமர்கின்ற பொழுது அத்தகைய நோன்புகள் என்பது மிக 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 சிறப்படைந்து தன் இல்லமதை நல்நீரால் சுத்தம் செய்து அற்புதமாய் தன்னுடைய பூஜை முறைதனை சுத்தம் செய்து பூஜை அறைதனையும் முறைப்படி சுத்தம் செய்து
அத்தகைய மகாலட்சுமியினுடைய சொரூபம் அது எத்தகைய சொரூபத்தில் அமர்ந்த பொழுதும் அது நிழல் உருவ படமாக இருந்த பொழுதும் அதனையும் சுத்தம் செய்து அற்புதமாய் அதற்கு தாமரை மலரிட்டு தாமரை மலர்தல்களால் கூடிய அத்தகைய மாலைதனை சாற்றி ஆற்றலாக அவர்களுக்கு ஓர் குவளையில் நல்நீர் வைத்து நைவேத்தியமாக வெற்றிலை பாக்கு வைத்து அற்புதமாய் சர்க்கரை பொங்கல் வைத்து வெண் உப்பில்லா பொங்கலும் வைத்து இரண்டையும் தனித்தனியே வைத்து ஆற்றலாக தாமரை மலர் இதழ்கள் வைத்து தன் இல்லத்தில் வைத்திருக்கக்கூடிய அத்துணை இறை தன்மை கொண்ட நிழல் படங்களையெல்லாம் அதனோடு இணையாக வைத்து சுத்தம் செய்து வைத்து ஆற்றலாக மலர் சரங்களிட்டு தன் இல்ல வாயில் நிலைதனில் மாவிளை தோரணம் வைத்து வருவோர்களை தன் இயல்பு நிலையில் தன் வீடு நாடி தன் இல்லம் நாடி வருவோர்களை அந்நோன்பினில் கலக்க வைத்து அவ்வாறு தூபதீப ஆராதனைகள் காண்பித்து அன்றைய நாளில் ஓர் நாள் ஓர் வேளை உணவுண்டு அற்புதமாக ஓர் நாள் ஒரு வேளை உணவுண்டு. அவ்வாறு அச்செயல் எதற்கு எனும் காரணம் தான் அன்றைய நாள் வெளிச்செல்லாது இறைநிலையோடு அமர்ந்திருந்து தான் காண்கின்ற அத்துணையும் இறை காட்சிகளாக கண்டு தவநிலையிலும் அமர்ந்து வருவோர்களிடத்திலும் தன்னுடைய இகலோக நிலை பற்றி உரையாடாது இறைநிலை பற்றியே உரையாடி தன்னோடு அன்றைய நாள் அமைதி காத்து உரையாடல் என்றால் அது இறை உரையாடல்களாக மற்ற நேரங்களில் அமைதி காத்து தவம் புரிந்து அற்புதமான அத்தகைய நோன்பினை அந்தி சாய்கின்ற வேளைதனிலே இறை பூஜை கண்டு இறை மகாலட்சுமியினுடைய பூஜை கண்டு தம்பதியராய் விற்றிருக்கும் மகாவிஷ்ணு லட்சுமி கடாட்சம் மெலிர்கின்ற அற்புத ஆற்றல்தனை அன்றைய நாளில் பெறலாம் என்றும் அன்றைய நாளில் தன்னை நாடி வருகின்ற தன் உறவாளர்களும் அல்லாது தனக்கு எத்தகைய நிலையிலும் தொடர்பில்லாத பெண்டிர்களுக்கு மங்கள பொருட்கள் அவர்களுக்கு பரிசாக அளித்து அவர்களுடைய ஆசிகளை பெற்று அவர்களுக்குரிய ஆடை அணிகலன்கள் பெற்று கொடுத்து அவர்களுடைய ஆசிகளையும் பெறுகின்ற பொழுது இறை பிரபஞ்சம் அவர்களுக்குள் இருந்து சூட்சமமாய் மகாலட்சுமி சமேதராக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவனுடைய அத்தகைய ஆசிகள் யாம் பெறலாம் என்றும் அகத்தியன் நல்லாசி வழங்கி அகதீஷாய் அதுவே இறைமகா வரலட்சுமி நோன்பினுடைய தத்துவ நிலையாகும். பிரபஞ்சத்தின் ஆற்றலை எத்தகைய வழிபாட்டு முறைகளிலும் யாம் பெறுகின்ற நிலையே அது ஒவ்வொரு வடிவங்களில் ஒவ்வொரு தன்மைகளில் ஒவ்வொரு நிலைப்பாட்டிற்கு ஏற்றவாறு தான தர்மங்கள் செய்து அத்தகைய நிலைதனை யாம் பெறலாம் என்றும் அன்றைய நாள் யாம் படைக்கின்ற அத்தகைய பட்சண நிலையிலிருந்து தனது இல்லத்தின் மேல் பறக்கின்ற அத்தகைய பறவைகளுக்கும் அத்தகைய பட்சணையை கொடுத்து ஆற்றலாக அன்றைய நாள் இறை கடாட்சம் மிளிரும் நன்னாளாக இருந்து அமர்ந்து தவ தியானங்களில் இருந்து ஆற்றலை பெற அகத்தியன் யாம் நல்ல ஆசி வழங்கி உணர்த்தி அமர்கின்றோம் சித்தனி. அகதீஷாய நமக. எல்லா நிலைகளும் உள்ள அவங்க முன்னோர்கள் அவங்கவங்க குடும்பத்தில் செஞ்ச மாதிரி அவங்கவங்க நிலைகளுக்கு ஏற்ப வசதி படைத்தவங்க அவங்கவுங்க நிலைகளுக்கு ஏற்ப ஏழ்மையில் உள்ளவங்க அவங்க நிலைகளுக்கு ஏற்ப செஞ்சுட்டு வராங்க. பொதுவான வழிபாடு எல்லா நங்கையர்களுக்கும் எல்லா குடும்ப தலைவிகளுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற லட்சுமிக்குன்னா பிரம்மாண்டமாக வச்சு வழிபடணுமா அப்படின்னு ஒரு ஐயப்பாடு எல்லாரோடைய மனதிலையும் இருந்தது. அந்த சலனம் போவதுக்காண்டி அகத்திய பெருமான் அத்தகைய திருவாயிலே இருந்து கேட்கப்பட்டு இது உலகம் ஃபுல்லாக பிரபஞ்சம் முழுவதும் இத்தகைய நிலையானது பகிரப்படும் என்பதை அகத்திய பெருமான் திருவடியிலே சமர்ப்பணம் செய்தோம். ஓம் அகதீஷாய நமக ஜெகதீஷாய நமோ நமக. ஒரு நெல்மணி விதைத்தால் அது கோடான கோடி நெல்மணிகளாக அது பரிசுதனை தருகின்றது. இயற்கையின் மூலமாக நிலமாதாவின் மூலமாக அத்தகைய நீர்மாதாவின் மூலமாக அவ்வாறு அத்தகைய எடுத்துக்காட்டின் மூலமாக ஓர் அரிசிதனை யாம் தானமாக வழங்குகின்ற பொழுது அது பல்வேறு சாத நிலைகளாக தான நிலைகளாக சென்று பிரபஞ்சம் முழுவதும் தாரை வார்க்கின்றது. அது என் நிலையில் எத்தகைய நிலையில் வழங்கப்பட்ட பொழுதும் உண்மை இறை நிலையில் தர்ம நிலையோடு வழங்கப்படுகின்ற பொழுது அது உயர் தானமாக இத்தகைய பிரபஞ்சத்தில் கருதப்படும் என்றும் அத்தகைய பிரபஞ்ச ஆற்றல் அதனை ஏற்றுக்கொள்கின்றது என்றும் அகத்தியன் யாம் உணர்த்தி அமர்ந்திருக்கின்றோம். அகதீஷாய நமக. ஞான தலைவனே திருவடி போற்றி திருத்தால் பணிந்தோம். அகதீஷாய நமக.
அகத்திய பெருமான் திருவடி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கி இந்த கலியுகத்தில் இந்த இகலோகத்தில் இறை வழிபாடு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அந்த இறை வழிபாடு வந்து அவங்கவங்க தன்மைக்கு ஏற்க எளிய முறைகளையும் தவ முறைகளையும் ஆலய சென்று வழிபட முடியும். தூர தேசத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு அதிக பொருட்செலவு செய்து அந்த இடத்துல இங்கே போனால் அங்கே போனால் அப்படிங்கிற ஒரு நிலையிலையும் மாந்தர்கள் வந்து உலாய் வராங்க. அந்த எல்லையில் இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு போனால் அவ்வளோ ஆற்றல் வருது, இந்த ஆலயத்துக்கு போனால் இவ்வளோ ஆற்றல் வருது, இங்கே போனால் இவ்வளோ ஆற்றல் வருன்னு அவங்க பொருளாதார நிலைகளையும் மேம்படுத்தி வசதி கம்மியானவங்க கூட அந்த கடன் வாங்கி அவ்வளோ தொலைவில் சென்று வழிபட்டு வரக்கூடிய நிகழ்வு வந்து இந்த கலியுகத்தில் ஆங்காங்கு எல்லா இடங்கள்லையும் நடந்துக்கிட்டு இருக்கிறது திருமுனி அறிந்த விஷயம். இப்போ இங்கே திருமுனிகிட்ட கேட்கக்கூடிய அந்த ஆன்மீக நிலை கலந்த வினா என்னன்னா, மாந்தர்கள் அப்படி கஷ்டப்பட்டு அங்கே இங்கே செல்லுதாங்க, வெளி உலகத்துக்கு எந்த விஷயங்களும் நமக்கு கொடுத்த பிரபஞ்சத்துக்கு அவங்க எந்த விஷயங்களும் கொடுக்காம, பிரபஞ்சத்தில் இருந்து நம்ம யாசகமாக வாங்கின நம்ம உடம்பு முதற்கொண்டு நம்ம சரீரம் முதற்கொண்டு பஞ்சபூதங்களில் இருந்து வாங்கப்பட்டிருக்கு, எல்லாமே யாசகமாக பெறப்பட்டிருக்கு. ஆனால் அந்த பிரபஞ்சத்துக்கு எதுவும் கொடுக்காம ஒரே இறை சிந்தனை, அவங்களோட நோக்கம் வந்து ஒரே என்னோட குடும்பம் நல்லா இருக்கணும், என்னோட பிள்ளைகள் நல்லா இருக்கணும், எனக்கு செல்வம் சேரணும், எனக்கு நிம்மதி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குறுகிய வட்டத்தில் செஞ்சுக்கிட்டு வராங்க. அந்த வேறு எங்கேயும் நோக்காமல் அது எப்படி யார் என்ன போனால் என்ன, என்ன உயிர்கள் எப்படி மறிக்கப்பட்டால் என்ன, எவ்வளோ கஷ்டப்பட்டால் என்ன அப்படிங்கிற நிலையில் ஒரு வழிபாடு இருக்குது. எளிமையாக இருந்து அடுத்தவங்களுக்கு செய்யது, மக்களுக்கு செய்யது, மகேஸ்வரனுக்கு செய்யத நிலை. அங்கங்கே ஆலயங்களுக்கு செல்ல முடியாட்டாலும் இங்கே தான தர்மங்களை கொடுத்து இறைவனை இருந்த இடத்துல இருந்து தனக்குள்ளேயே இறைவனை வணங்கி நிற்கிறதுக்குள்ள தனக்குள்ளேயே கடவுளை காணக்கூடிய ஒரு நிலையும் நிலவி வருது. இப்படி பல மாற்றுப்பட்ட வழிபாடு நிலைகள்லாம் நடந்துக்கிட்டு வருது. அதற்கு ஒரு ஒட்டுமொத்தமாக இறை வழிபாடுனா எப்படி இருக்கணும், அது என்ன முறைப்படி இருக்கணும், அவங்கவங்க வழக்கப்படி சில வழிபாடுகள் செஞ்சுக்கிட்டு வராங்க, அதுக்குள்ளே நம்ம போகலை. மொத்தத்தில் பொதுவான விஷயங்கள் எப்படி இருக்கணும், உலகோர் வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு அது எத்தனையோ விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் நூல் வாயிலாக அனுபவ ரீதியாக பெரியோர்கள் சொல்லி பற்றி அறியப்பட்டிருந்தாலும் அகத்திய பெருமான் திருவாயிலே இருந்து இதற்கு ஒரு சூட்சமமாக, அதாவது ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை கூறி அருளம்படி பாமரர்களும் அறியணும் இந்த விஷயத்தை அப்படிங்கிறதுக்காண்டி இந்த அப்படிங்கிற நிலைக்காக அந்த நிலையை வந்து அகத்திய பெருமான் திருவடியிலே, இதுக்குள்ளே கேள்விகள் ரொம்ப இருக்குது, இருந்தாலும் கேள்விகளை சுருக்கி அதை வந்து திடமான கேள்வியை அகத்திய பெருமான் திருவடியிலே அந்த பெரும் சாரத்தை வந்து அந்த திடமான சிறிய விஷயமாக தீர்க்கமான விஷயமாக வச்சு ஒரு இரு வார்த்தைகளில் அகத்திய பெருமான் திருவடியிலே கேள்வியாக வச்சு அதற்குண்டான விளக்கங்களை அருளுமா பெருமுனியின் திருவடி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வழங்கிறோம். அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். நிலைதனை கற்றுக் கொடுக்கும் பிரபஞ்ச மகாசபை சிவசற்சங்கம நிலைதனிலே உலகோர் உணரும் நிலையாக உணர்த்தும் நிலைதனை அகத்தியனுக்கு கொடுத்து உணர்த்தும் நிலைதனை தன் அகத்தில் வைத்திருந்த பொழுதும் அகத்தியன் திருவாயால் அவ்வுரைதனை உரைக்க வேண்டும், உலகோர்கள் அதனை உணர வேண்டும், செவிமடுக்க கேட்டு அவர்கள் நல்நிலை அடைய வேண்டும் என்ற இறை பறைசாற்றுதல் நிலை சாதனத்தின் மூலமாகவும் அற்புதமான இத்தகைய உரையாடல்கள் மூலமாகவும் அந்நிலைகளையெல்லாம் தாரை வார்த்து கொடுத்து இறை உரை வார்த்தைகளை தாரை வார்த்து கொடுத்து கலியுக மாற்றம் என்னும் அற்புதமான அத்தகைய உயர் நிலைதனை அடிநிலையாய் கொண்டு அத்தகைய வினாவினை தொடுத்திட்ட சித்தனே அகத்தியன் யாம் நல் ஆசி வழங்கி அகதீசாய நமக. அரிய பிறப்பாக பிறந்திட்ட அருமை பெருமை கொண்ட மானிட பிறப்பு எத்தகைய பிறப்பிற்கும் இம்மனித பிறப்பு போல் கூடிய பண்புகள் இல்லை, அறிக்கல்கள் இல்லை, உணர்ந்து கொள்கின்ற இல்லை. உணர்வு என்பது நன்றி விசுவாசமாக தவிர
மானிடனுக்கும் விலங்கினத்திற்கும் இரு வேறுபாடுகள் உண்டு. அத்தகைய வேறுபாடுகளில் இருந்து வெளிவராது, வேறுபாடுகளை காணாது விலங்கினங்களோடு விலங்கினங்களாக உலாவரும் இத்தகைய கலியுகத்தில் இவ்வினாதொடுத்த நிலை என்பது உயர்நிலை என்று அகத்தியன் ஆசி வழங்கி திருவடி பணிந்தோம், திருத்தால் பணிந்தோம். அவ்விலங்கினத்திற்கும் மனித இனத்திற்கும் ஒரு வேறுபாடு. அதற்கு அவ்விலங்கினத்திற்கு சிரிக்கத் தெரியாது. ஆனால் மானிடன் தன் வயிறு குலுங்க, தன் வாய்கள் மிளிர, தன் அகம் விரிய, தன்னுடைய அகவாய் விரிய அற்புதமாக சிரிக்கும் திறன் கொண்டவன். அத்தகைய திறன் கொண்டவன் உணரும் நிலை கொண்டவன், உலகோர்களை உணரும் நிலை கொண்டவன். அத்தகைய வேறுபாட்டினை உணர்ந்த மானிடனாக உலாவருகின்ற ஒவ்வொரு மானிடனும், ஒவ்வொரு மனிதனும் அவன் நிலையிலிருந்து மாறுபட்டு வேறுபட்டு உயர்நிலை அடைய வேண்டும் என்பதற்காகவே அவனுக்கு மானிட பிறப்பு தன்னை அரிய பிறப்பாக பல்வேறு ஜென்ம நிலை கடந்து கலியுகத்தில் ஆற்றுகின்ற இத்தகைய ஜென்மத்தில் மனித பிறப்பாக அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது சிவத்தால் சிவ நிலை கொண்டு என்று அகத்தியன் உணர்த்தி, அவ்வாறு அந்நிலைகளில் இருந்து மானிடன் இறை வழிபாடு என்கின்ற அத்தகைய இறை வழிபாடு, உண்மையான இறை வழிபாடு என்கின்ற இறையின் வழிபாடு, அதனை உணர வேண்டும். இறை எங்கெங்கு இருக்கின்றார் என்று யாம் அகத்தியன் பல்வேறு சச்சங்கம நிகழ்வுகளிலே உரைத்தவாறு, இறை எங்கும் இல்லை, அவரவர்கள் சரீரத்தில் அமர்ந்திருக்கின்றார். உணர்வுக்குள், உண்மையான அகநிலைக்குள், உண்மையான புறநிலைக்குள்ளும் சிவம் அமர்ந்திருக்கின்றார். அது உரையாற்றுகின்ற பொழுது அவன் சிவமாக உரையாற்றுவதும் அவன் வெறும் சவமாக உரையாற்றுவதும் அவனுடைய உரையாடல்களின் மூலமாக வழங்கப்படும் தன்மை என்றும் அகத்தியன் உணர்த்தி, உள்ளுக்குள் சிவம் அமர்ந்திருந்தால் உரையாடல்கள் சிவமாய் வெளிவரும், உள்ளுக்குள் சவம் அமர்ந்திருந்தால் உரையாடல்கள் சவமாய் வெளிவரும். அவ்வாறு மானிடன் என்பவன் தன்னை உணர்ந்து, உலகினை உணர்ந்து, இவ்வுலகம் பிரபஞ்சம் யாரால் எதற்காக எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கின்றது, பிரபஞ்சத்தில் எதற்காக எவ்வாறு எம்மை படைத்திருக்கின்றார் என்கின்ற நிலைதனை அவன் உணர்ந்து, தன்னை உணர்ந்து பிறரை உணர்வது என்பதுவே உலகை உணர்வது என்பதற்கு அர்த்தம். அவ்வாறு தன்னை ஒருவன் உணர்கின்ற பொழுது அவனுடைய நிலைப்பாடு என்பது உள்ளுக்குள் சிவம் அமர்ந்திருக்கின்ற பொழுது சிவத்திலிருந்து பிரிந்த அத்துணை ஆற்றல்களுமே பிரபஞ்சம் முழுவதும் பிரித்து ஆண்டு ஆங்காங்கு அமர வைக்கப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு ஆலயங்களிலும் என்றும் அவன் உணர்ந்து கொள்கின்ற பொழுது அவனுக்குள் சிவம் இருக்கின்றார். சிவத்தில் இருக்கும் ஆற்றல்களே பிரித்து அத்துணை பிரபஞ்சம் முழுவதும் ஆலயங்களாக அமர வைக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு உணர்ந்து கொண்டு ஒருவன் ஒரு நிகழ்வு நடத்துகின்ற பொழுது, ஒரு புண்ணிய நிகழ்வு, ஒரு செயல்பாடு அவனுடைய இல்ல நிகழ்வாக இருந்த பொழுதும் அந்நிகழ்வுதனில் யாரை முழு மையமாக அமர வைக்கின்றார், எதனை பிடித்து முழு மைய முதல்வனாக அமர வைக்கின்றார்கள், தன் ஒரு கை அளவு மஞ்சள் பிடித்து ஓர் முக்கோண வடிவு பிடித்து அமர வைத்து அதன் மேல் ஒரு அருகை சுற்றி அவனை விநாயகன் என்று உணர்ந்து கொள்கின்ற மானிடன், அவனை விநாயகன் என்றால் அண்ட பிரம்மாண்ட நிலைகளில் இருக்கக்கூடிய அத்துணை விநாயக ஆற்றல்களும் அதற்குள் அமர்ந்திருக்கின்றன என்று முழுமுதல் நிலையாக அவனை வைத்து வணங்குகின்ற பொழுது அவனுக்குள் அண்ட பிரம்மாண்டமும் கலந்திருக்கின்றது என்று அவன் உணர்ந்து வணங்குகின்ற பொழுது அண்ட பிரம்மாண்ட நிலையும் இவன் கைப்பிடிக்குள் அடங்கி விடுகின்றன என்பதற்கு அதுவே சான்றாகும். அது எவரால் அண்ட பிரம்மாண்டத்தையும் தன் கரத்தில் அடக்க முடியும்? அற்புதமான தனக்குள் இருக்கும் ஆற்றல், ஒரு ஆற்றல், அது சிவ ஆற்றலே என்று உணர்ந்து அவன் அமர்ந்து தவ தியான நிலைகளில் அமர்கின்ற பொழுது அவனோடு அண்ட பிரம்மாண்ட அத்தகைய சூட்சம ஆற்றல் எல்லாம் அவனுக்குள் கலந்து அமர்கின்ற பொழுது அவன் இறையை உணர்கின்றான் அல்லவா? அவ்வாறு இறையை உணர்கின்றவனுடைய கைப்பிடிக்குள் அடங்குகின்றது பிரபஞ்சம். அவ்வாறு அவன் கைப்பிடிக்கில் அடங்குகின்ற அத்தகைய பிரபஞ்சம் அவன் கை திறந்து ஓர் முத்திரை காட்டுகின்ற பொழுது பிரபஞ்ச ஆற்றல் அவன் கரங்களிலிருந்து உள்சென்று அவன் சரீரத்திலிருந்து எழுகின்ற சிவ ஆற்றலால் ஆசிகள் வழங்கப்படுகின்றன. இதுவே ஒவ்வொரு ஆற்றல் கொண்ட இறை ஆன்மீக உருவங்களும் காட்டும் நிலை கொண்ட தத்துவமாகும். அத்தத்துவம் அவ்வாறு ஓர் மஞ்சள் பிடித்து அத்தகைய நிலைக்குள் விநாயகனை கண்டவன் சிவத்தை தனக்குள் அடக்கி இருக்கும் சிவத்தை உணர்கின்ற பொழுது அவன் பிரம்மாண்டத்தை உணர்கின்றான், அண்ட பிரம்மாண்டத்தை உணர்கின்றான் என்றும் நிலைதனை அகத்தியன் சுட்டிக்காட்டி,
அவ்வாறு அமர்கின்றவனுக்கு எவ்விடம் சென்றாலும் எவ்வாலயத்தில் சென்று அமர்ந்தாலும் அவனே அவ்வாலயத்தின் பிரதான கருவறைக்குள் இருக்கின்ற இறையாக இவன் அமர்ந்திருப்பான். சித்தனி அவன் எவ்வாலயத்தில் சென்று அமர்கின்ற பொழுதும் இவனே கருவறைக்குள் அமர்ந்திருப்பான். அவ்வாறு கருவறைக்குள் அமர்வதற்குரிய உணர்வு நிலைதனை பெறுகின்றவனை வணங்குபவர்கள் ஒவ்வொருவரும் அவன் தாள் பிடித்து வலம் வரும் சீடர்கள் யாவரும் எவ்வாலயத்திற்குள் சென்று வணங்குகின்ற பொழுதும் கருவறைக்குள் அமர வைக்கப்படுகின்ற தகுதி பெற்றவனை அவன் கருவறைக்குள் காண்பான் என்று அகத்தியன் யாம் சுட்டிக்காட்டி போன்ற உன்னத உயர்நிலை கொண்ட சபைகள் எங்கிருந்த பொழுதும் யாம் சுட்டிக்காட்டினோம், சிவபெருமானம் சுட்டிக்காட்டினார். இது போன்ற உண்மை இறை ஆன்ம ஈக தத்துவ நிலைகளை தன் சுயநிலை பாராது பொதுநிலை கருதி கற்பிக்கும் உரை இறை ஆன்மீக சபை இது ஒன்றே என்று இருந்த பொழுதும் இதனை காட்டிலும் இறை சபை ஒன்று உள்ளதென்று மானிடர்கள் உணர்கின்ற பொழுது அச்சபையில் சென்று அமர்ந்து அவ் ஆசானை திருக்கரம் பிடித்து தாழ் பிடித்து வணங்குகின்ற பொழுதும் அவனை கருவறைக்குள் கண்டால் அவன் உயர் சித்தனே உயர் சிவமே என்றும் அகத்தியன் யாம் உணர்த்தி அவ்வாறு இதுபோன்று பிரபஞ்ச மகா சபைதனிலே வந்து இறை ஆன்ம ஈக நிலைதனை கற்றுக் கொடுக்கும் ஆசானின் திருவடி தொட்டு வணங்கி சூட்சமத்தில் அவனோடு கலந்து குருவோடு சீடர் நிலையாக கலந்து அச்சீடனுக்குள் குருநிலை கலந்து உலா வருகின்ற பொழுது இதைவிட பெரும் ஆலயம் எங்கும் இல்லை என்று அகத்தியன் யாம் சுட்டிக்காட்டுகின்றோம். ஓர் இறை சபை ஆசானை ஒரு இரண்மீக குருவினை அமர வைத்த பின்பு அவன் எச்செயலில் எத்தகைய நிலைதனில் எச்செயல் ஆற்றுகின்ற எவரை கண்ட பொழுதும் இவனாக அவனை காண வேண்டும். அவ்வாறு அவன் காண்கின்ற பொழுது அவனுக்குள் இவன் அமர்ந்திருந்து இறை நிலையை உணர்த்துவான். இறை நிலையோடு வலம் வரவச் செய்வதற்குரிய நிலைகளை சுட்டிக்காட்டுவான் என்று அகத்தியன் உணர்த்தி இது சூட்சம நிலை விடையாகும். யாம் உணர்த்தினோம் ஒரு மஞ்சள் நிலைக்குள் விநாயகன் அமர்ந்து விட்டான் என்று. அதேபோல் தான் இல்லமதில் அமர்ந்து கொண்டு தன் அருகாமையில் இருக்கின்ற அது எத்தகைய வளாகங்களாக இருந்த பொழுதும் இவ்வுலகத்தில் இருக்கக்கூடிய எத்துணை ஊர்களில் எத்தகைய இல்லத்தில் அமர்ந்திருந்த பொழுதும் குடிசைகளில் அமர்ந்திருந்த பொழுதும் மாட மாளிகைகளில் அமர்ந்திருந்த பொழுதும் அவர்கள் தன் இல்லமதிலே தன் அமர்ந்திருக்கின்ற கிராம நிலைகளில் இருக்கக்கூடிய ஒரு விநாயகன் ஆலயத்திற்குள் சென்று உண்மை நிலையில் வணங்குகின்ற பொழுது அதுவே கைலாய நிலையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை ஆலயங்களுக்கும் பிரபஞ்சம் முழுவதும் தூர தொலைவில் இருக்கக்கூடிய அத்துணை ஆலயங்களின் ஆற்றலுக்கு சமம் என்று அகத்தியன் யாம் நல்ல ஆசி வழங்கி அந்நிலையை உணர்த்தி இறை உள்ளிருக்கின்றான், உங்களோடு இருக்கின்றான், உங்களோடு உங்களாக கலந்திருக்கின்றான், நீங்களே சிவம், உங்களுக்குள் சிவம், அவரை உணர்ந்தால் நீங்கள் சிவம் என்றும் அகத்தியன் யாம் சுட்டிக்காட்டி பல்வேறு ஆலயங்களுக்கு சென்று தான தர்மங்கள் எல்லாம் தாரை வார்த்து விட்டு தான் பெற்ற பொருளீட்டலின் மூலமாக தன் தலையிலே தன் சிரசிலே அத்துணை அகம்பாக அகத்தையும் தான் வைத்து கொண்டு அவன் தானமிட்டு விட்டோம் தர்ம விட்டு விட்டோம் என்று வந்து அங்கிருந்து இருமாப்போடு அமர்ந்திருக்கின்றவனோடு அவன் எதனை சுமந்து வந்திருக்கின்றானோ அது மட்டுமே அவனோடு இருக்கும். வினை கலந்த அகம்பாவம் மட்டுமே அவனோடு இருக்குமே தவிர அவன் இட்ட தான தர்ம நிலைகள் எல்லாம் ஆலயத்தோடு அமர்ந்துவிடும். சித்தனே என்றும் அகத்தியன் யாம் உரைத்து அப்புண்ணியங்களை எவ்வாறு தம்மோடு இழுத்து கொள்வது, எம்மோடு அமர வைப்பது என்பதை யாம் அகத்தியன் சுட்டிக்காட்டினோம். எல்லா ஜீவன்களையும் இறையாக உணர்ந்து இறை நிலையில் உள்ள ஜீவன்களே இறை படைத்த அத்துணை உயிர்களும் சிவமே என்று அத்துணையும் சிவமாக எவன் காண்கின்றானோ தன் சுயநிலை கருதாது பொதுநிலையோடு உலகோர் நல்வாழ்வு வாழ வேண்டும், உலகோர்க்கு தான தர்மங்கள் இட்டு அவர்கள் பசியார வேண்டும், ஓர் நிலை உணவாவது இகலோகத்தில் ஒருவேளை ஒரு நிலை உணவாவது எம்மால் வழங்கப்பட வேண்டும் எவருக்காவது என்று அத்தகைய கங்கணம் கட்டிக்கொண்டு எவனொருவன் இத்தகைய நிலைதனை தன் கரத்தில் தன் சிரசில் ஏற்றுகின்றானோ அவனுக்கே அத்தகைய புண்ணிய நிலைகளெல்லாம் சென்றடைந்து விடும் சித்தனே என்று யாம் அகத்தியன் சுட்டிக்காட்டி அற்புதமாக யாம் உணர்த்திய இத்துணை நிலைகளையும் ஒட்டுமொத்தமாக தன் அகத்தினுள் வைத்து புறத்தினுள் அகத்தினுள் இருக்கின்ற அந்நிலையையே புறத்தினிலும் உரைத்து உணர்த்தி எவனொருவன் செயல்படுகின்றானோ அவனே உண்மையான இறை சபை ஆசான், உண்மையான இறைவன் என்று அகத்தியன் யாம் நிலை உணர்த்தி அந்நிலைதனை உணர்த்தி அவ்வாறு நடைபெறும் பிரபஞ்ச மகா சபை போன்ற தன்னுடைய பொருளீட்டல் தன் நிலைகளெல்லாம்
எதிர்பாராது அற்புதமாக பிரபஞ்சத்திற்கு தாரை வார்க்கின்ற அந்நிலையோடு நடைபெறுகின்ற இத்தலத்திலிருந்து பிரபஞ்ச மகாசபை சிவகூரை தலத்திலிருந்து அகத்தியன் இந்நிலைதனை உணர்த்துகின்றோம் யாவருக்கும் என்று சுட்டிக்காட்டி அமர்ந்திருக்கின்றோம் சித்தனே. பேராற்றலை ஓட்டி பெருங்கருணை வடிவமே ஓட்டி நற்கருணை வடிவமே ஓட்டி நல்லாசானை ஓற்றி உலகோர் அனைவரும் எவ்வளோ மாற்று கருத்துக்கள் வைத்து ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நிலையில் பிரித்தாளும் தன்மையில் ஒவ்வொரு விஷயங்களையும் புகுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயங்களில் இருந்து உண்மையான விஷயம் தெரிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டி இறைவனிடம் கேட்கப்பட்ட அகத்தியரிடம் கேட்கப்பட்ட அற்புதமான இத்தகைய வினாவிற்கு அற்புத விடையளித்த அற்புத நூல் கொடுத்த பெருமகனின் திருப்படி பணிந்து திருத்தால் பணிந்து அகத்தியத்தை வணங்கி நிற்போம். அகத்தியமே ஜெயம்.